Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader with the photographer written by P.H Butler Leacock. with the photographer அப்படின்னா ஃபோட்டோகிராஃபருடன் அப்படின்றத அர்த்தம். ஃபோட்டோகிராஃபரோட நம்ம நரேட்டருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, என்னென்ன சுச்சுவேஷன்லாம் அண்டர்கோ பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த லெசன் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. Here is a story with the photographer where the narrator visits a studio to have his photograph taken. His experience with the professional photographer turns out to be an unforgettable one. இந்த கதையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வித் த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற கதையில் நரேட்டர் என்ன சொல்ல போகிறாருன்னா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்டூடியோவுக்கு போகிறார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அந்த இடத்துல இவரோட அனுபவம் எப்படி இருந்தது, யாரோடனா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரோட இவரோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் அந்த அனுபவம் எப்படி மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நரேட்டர் நரேட் பண்ணியிருக்கிறாரு. I want my photograph taken, I said. The photographer looked at me without enthusiasm. He was a drooping man in a grey suit, with the dim eye of a natural scientist. But there is no need to describe him. Everyone knows what a photographer is like. நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இவர் எப்படி பார்க்குறாருனா, ஒரு உற்சாகமே இல்லாத மாதிரி பார்க்குறாரு. எந்தூசியாசம் அப்படின்னா உற்சாகம். நம்ம இப்போ நார்மலாக எங்கேயாவது போனோம், அந்த கடைக்கு போனோம்னா அவங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வர வைப்பாங்கல்ல. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படின்னா ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இல்லாமல், ஒரு உற்சாகமே இல்லாமல் இவரை பார்க்குறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, ஹி வாஸ் அ ட்ரூப்பிங் மேன். அப்படின்னா ட்ரூப்பிங் அப்படின்னா கூன் போட்டிருக்குது. என்ன கலர் சூட்டு போட்டிருக்காருன்னா கிரே கலரில் சூட்டு போட்டிருக்காரு. அவரோட கண்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப டிம்மாக ஒளிமங்கி போயிருக்கான். யூஸ்வலாக நம்ம சயின்டிஸ்ட் அப்படின்லாம் சொன்னோம்னா, சயின்டிஸ்டோட கண்கள் வந்துட்டு எப்போயுமே ஒளிமங்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் வந்துட்டு தூங்காமல், நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யார் இருக்கிறான்னா ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி விவரிக்க அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோகிராஃபர்னால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. Sit there, he said, and wait. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. I waited an hour. I read the Ladies' Companion for 1912, the Girls' Magazine for 1902, and the Infant Journal for 1888. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு நரேட்டர். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. அவர் என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம வாரமலர், தினமலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கிறார் அப்படின்னா, லேடிஸ் கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் படிக்கிறார், ஒரு மேகசைனை படிக்கிறார். அது 1912 எழுதப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு மேகசைன், தி கேர்ள்ஸ் மேகசைன் அப்படிங்கிறது வந்துட்டு 1902 எழுதப்பட்டது, அதையும் படிக்கிறாரு. தி இன்ஃபேன்ட் ஜேர்னல் அப்படிங்கிறது 1888 எழுதப்பட்டது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பொழுது போகாமல் அந்த ஒரு மணி நேரம் அங்கே இருக்கிற எல்லா மேகசைனையும் எடுத்து படிச்சுட்ருக்காரு. I began to see that I had done an unwarrantable thing in breaking in on the privacy of this man's scientific pursuits with a face like mine. ஸோ அன்வாரண்டபிள் அப்படின்னா மன்னிக்கவே முடியாத இல்லை நியாயமற்ற ஒரு க்ரைமை சொல்லுவாங்க. அது வாரண்டபிள் அப்படின்னா வந்துட்டு உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல படத்துலலாம். அந்த மாதிரி அன்வாரண்டபிள்னால் ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு ஜாமீனில் எடுக்க முடியாத ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பர்சியூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்களோட தொழில் ஒரு வேலை, அதை பர்சியூட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவர் என்ன யோசிக்க ஆரம்பிச்சார்னா, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன யோசிக்க ஆரம்பிச்சார்னா, நம்ம இந்த ஆளோட அந்த இவர் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் மேன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இவரோட தொழிலை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி இவருக்கு தெரியுது. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு, நம்மளை மாதிரி ஒரு மூஞ்சியை பார்த்தா இந்த மாதிரியான சயின்டிஸ்டோட எப்படி சொல்கிறது, தொழிலை வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம அவரோட வெயிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா, ஒரு சயின்டிஸ்டோட தொழிலை கெடுக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஆஃப்டர் அன் hour the photographer opened the inner door. ஸோ அவர் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இன்னர் டோருக்குள்ளே போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு, அந்த டோரை திறக்கிறாரு. Come in, he said severely. I went into the studio. Sit down, said the photographer. I sat down in a beam of sunlight filtered through a sheet of factory cotton hung against a frosted skylight. ஒரு மணி நேரத்துக்கு அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருனா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சிவியராக பேசுகிறாரு. உள்ளே வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நரேட்டரும் ஸ்டூடியோக்குள்ளே போகிறாரு. உட்காருங்க அப்படிங்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். இவரும் உட்கார்றாரு. ஸோ உட்காரப்ப எப்படி ஆகுதுன்னா, பீம் ஆஃப் சன்லைட் ஃபில்டர் த்ரூ அ ஷீட் ஆஃப் ஃபேக்ட்ரி அப்படின்னா
இப்போ நம்ம வந்துட்டு கோடு கோடாக போட்டிருக்கோம். சில ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோடு கோடாக போட்டிருக்கோம். நம்ம பெரிய பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அதை சுருக்கி எப்படி எடுத்து விடுவாங்கள்ல, அது காட்டனால் செய்யப்பட்டிருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சன்லைட் இவர் மேலே படுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த இடத்துல வந்து சன்லைட் இவர் மேலே படுது அப்படிங்கிறாரு. ஸ்கைலைட், அதாவது அந்த அந்த வெளியிலேருந்து அந்த சின்ன சின்ன பீம்ஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா ஸ்கைலைட் வந்துட்டு இவர் மேலே படுது. The photographer rolled a machine into the middle of the room and crawled into it from behind. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ தான் வந்துட்டு அது அங்கேயே இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக் மெஷின்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. பட் அப்போ வந்துட்டு எப்படின்னா அது இழுத்துட்டு வர்றாரு. அவர் வந்துட்டு அந்த ரூமுக்கு அந்த மெஷினை இழுத்துட்டு வர்றாரு. crawled into it அப்படின்னா அது மேலே ஏறி நின்று தான் ஃபோட்டோ எடுப்பார் போல். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, இவர் ஏறி நின்றுக்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். He was only in it a second, just time enough for one look at me, and then he was out again, tearing at the cotton sheet and the window panes with a hooked stick, apparently frantic for light and air. ஸோ ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருனா இப்படி இவரையும் பார்க்குறாரு. திடீர்னு என்ன பண்ணுறாரு, வெளியில் போகிறாரு. போயிட்டு அந்த விண்டோ வழியாக என்ன ஆகுதுன்னா அந்த சன்லைட் வந்துட்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா ஹூக்டு ஸ்டிக், ஒரு ஹூக்கு ஸ்டிக் மாதிரி மாட்டியிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாருனா அவர் அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஃப்ரான்டிக் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா பேரச்சம் கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அங்கே நிறைய வந்துட்டு லைட் அண்ட் ஏர், இன்னும் வந்துட்டு அந்த ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, அந்த அதை எப்படி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கொக்கி போடுவோம்ல, நீங்கள் விண்டோவில் பார்த்தா தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியான இடத்துல இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு வெளிச்சம் தர மாதிரி ஒரு ஸ்பேஸ் அவர் வந்துட்டு உருவாக்கி கொடுக்குறாரு. Then he crawled back into the machine again and drew a little black cloth over himself. ஸோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த மிஷின் மேலே ஏறிக்கிறாரு. இப்போலாம் வந்துட்டு நமக்கு நேராக ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் கலரில் கவர் போட்டுப்பாங்க, அதை அவங்க மூஞ்சில் மூடிப்பாங்க, அதுக்குள்ளே வழியாக தான் அவங்க பார்ப்பாங்க லென்ஸை. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாருனா இவர் அந்த பிளாக் கவருக்குள்ளே போய்க்கிறாரு. This time he was very quiet in there. I knew that he was praying and I kept still. ஆனால் இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். இவர் என்ன யோசிக்கிறார், நரேட்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி எந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு போலன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு. When the photographer came out at last, he looked very grave and shook his head. இப்போ என்ன ஆச்சுன்னா மறுபடியும் ஃபோட்டோகிராஃபர் வெளியில் வந்து பார்க்குறாரு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கார். கிரேவ் இந்த சென்ஸ், கிரேவ்னா ஆக்சுவலி சவம், இறந்தவங்களை புதைக்கிறது தான் கிரேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே கிரேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தார். ஸோ என்ன பண்ணுறாரு, இப்படி தலையை ஆட்டுறாரு. The face is quite wrong, he said. I know, I answered quietly. I have always known it. He shied. I think he said the face would be better 3/4 full. ஸோ என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வெளியில் வந்துட்டு உங்கள் மூஞ்சி வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும், எனக்கு எப்போயுமே தெரியும், என் மூஞ்சி கரெக்டாக இல்லைன்னு தெரியும் எனக்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு பெருமூச்சு விட்றாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஒரு 3/4 வந்துட்டு அதிகமாக இருந்திருந்தா, ஃபுல்லாக இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஃபேஸ் ரேஷியோ சொல்லுவாங்கள்ல, இப்போ கோல்டன் ரேஷியோ அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல ஃபேஸுக்கு, மென் விமென், அந்த மாதிரி இவருக்கு வந்துட்டு இன்னும் 3/4 ஃபுல்லாக இருந்திருந்தால் அவர் ஃபேஸ் பெட்டராக இருந்திருக்கும் அவர்னு சொல்கிறாரு. யாருன்னா ஃபோட்டோகிராஃபர். I am sure it would, I said enthusiastically, for I was glad to find that the man had such a human side to him. So would yours, in fact, I continued. How many faces one sees that are apparently hot, narrow, limited, but the minute you get them 3/4 full, they get wide, large, almost boundless in. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆமாம் இன்னும் 3/4 தான் நல்லா இருந்திருக்கும்னு இவரும் எந்தூசியாஸ்டிக்காக சொல்கிறாரு நரேட்டரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட கொஞ்சம் அந்த மனுஷனுக்குரிய ஏதாவது குவாலிட்டிஸ் எட்டி பார்க்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களோட ஃபேஸும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லாங்காக அவர் பேசுகிறாரு. என்னென்னா அதாவது நிறைய முகங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. எப்படின்னா ஹவு மெனி ஃபேஸஸ் ஒன் சீஸ் தட் ஆர், அதாவது எத்தனை முகங்களை நம்மளால் பார்க்க முடியும் எப்படின்னா ஹார்டாகவும் நேரோவாகவும் லிமிட்டடாகவும், அதாவது 3/4 ஃபுல் வைடு இருக்கிறதும், இதெல்லாம் வந்துட்டு அதாவது பர்ஃபெக்ட் ஃபேஸஸை வந்துட்டு நம்ம நிறைய ஃபேஸஸ் எவ்வளோ ஃபேஸஸ் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
கெட் வைட் லார்ஜ் அண்ட் ஆல்மோஸ்ட் பவுண்ட்லெஸ் இன். பவுண்ட்லெஸ் அப்படின்னா வந்துட்டு பவுண்டு அப்படின்னான்றதுனா ஒரு இடத்த கட்டி வைக்கிறது. ஸோ பவுண்ட்லெஸ்னால் கட்டி வைக்கப்படாது. ஸோ இந்த மாதிரியான ஃபேஸஸ் வந்துட்டு, அதாவது ஃபோட்டோ பர்ஃபெக்ட் ஃபேஸஸ் வந்துட்டு எத்தனை ஃபேஸஸும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம கேஷுவல் கான்வர்சேஷன் மேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவரும் கேஷுவல் கான்வர்சேஷன் மேக் பண்ணுறாரு. பட் த ஃபோட்டோகிராஃபர் ஹேஸ் சீஸ் டு லிசன். He came over and took my head, his hand, and twisted it sideways. I thought he meant to kiss me and I closed my eyes. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு, சீஸ்ட்னா ஸ்டாப், அவர் பேசுகிறத கேட்கவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இவர்கிட்ட ஃபேஸுக்கிட்ட வந்து தலையை இப்படி இப்படி திருப்புறாரு. அவர் கையை யூஸ் பண்ணி, அவர் ட்விஸ்டட் அப்படின்னா இந்த சைடு திருப்புவாங்கள்ல தலை. இப்போ நம்ம டென்டிஸ்ட்டுக்கெலாம் போனால் பல்ல கட்டுறதுக்கு இப்படி திருப்புவாங்கள்ல, அந்த மாதிரி திருப்புறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஃபோட்டோகிராஃபர் இவரை கிஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இவர் ஐயை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் ஐ வாஸ் ராங். ஆனால் அவர் வந்துட்டு அவர் கிஸ் பண்ணலாம் வரல. அவர் மூஞ்சி எப்படி இருக்கிறத திருப்பி பார்க்குறாரு. He twisted my face as far it would go and then stood looking at it. ஸோ அவர் மூஞ்சி வந்துட்டு திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. He shied again. இப்போ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பெருமூச்சு விடுறாரு. I don't like the head, he said. எனக்கு உங்கள் தலையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. Then he went back to the machine and took another look. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோகிராஃபிங் மிஷின் இருக்குல்ல, அங்கே போயிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்குறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பன் த மவுத் அ லிட்டில், he said. வாயை தரங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லுவோம்ல, தலையை இப்படி திருப்பிங்க, முடி எடுத்து முன்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் பண்ணிவிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, வாயை தரங்க அப்படிங்கிறாரு. I started to do so. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, வாயை திறக்கிறாரு. Close it, he added quickly. ஸோ வாயை திறந்த உடனேயும் வாயை மூடுங்க அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு நரேட்டர். Then he looked again. மறுபடியும் பார்க்குறாரு. The ears are bad, he said. Droop them a little more. உங்கள் காது வந்துட்டு நல்லா இல்லை, அதனால் என்ன பண்ணுங்கள், அதை ட்ரூப்னால் கொஞ்சம் லைட்டாக கீழே சாய்க்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்ருக்கப்ப அவர் தேங்க்யூங்கிறாரு. நவ் த ஐஸ். இப்போ கண்ணை சரி பண்ணுங்கள். ரோல் தெம் இன் அண்டர் த லிட்ஸ். அதாவது கண்ணை இருக்குல்ல, அதை உருட்டி வந்துட்டு கீழே இருக்கும்ல, ஒரு மாதிரி டவுன் லிட்ஸ் இருக்கும்ல, லிட்ஸ்னால் வந்துட்டு இமைகள், அதுக்கிட்ட வர மாதிரி இதை ரோல் பண்ணி வைங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மாதிரி சொக்கலாக வைங்க அப்படிங்கிறாரு. புட் த ஹேண்ட்ஸ் ஆன் த நீஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் முட்டியில் கையை வைங்க அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் அண்ட் டர்ன் த ஃபேஸ் அப் அ லிட்டில் அப்வர்டு. திரும்பி என்ன பண்ணுங்கள், அதாவது முட்டியில் கையை வச்சுட்டு நேராக திரும்பி உங்கள் தலையை நேராக நீட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தலையை நிமித்துங்க அப்படிங்கிறாரு. எஸ், தட்ஸ் பெட்டர். அவர் சொல்கிறதெல்லாம் அவர் செய்ய அவர் என்ன சொல்கிறாரு, தேங்க்யூ, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் த லங்ஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, இப்போது நல்லா நெஞ்சை விரிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எக்ஸ்பேண்ட் த லங்ஸ்னால் நீங்கள் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை, நல்லா வந்துட்டு நிமிர்ந்து அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஹம்ப் த நெக், that's it, and just contract the waist her. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்துட்டு வெயிஸ்ட்டு பக்கம் வந்துட்டு நெக் அந்த கூன் போட்டு இருக்கும்ல, அதை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களோட வெயிஸ்ட்டுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மாதிரி சைடாக திரும்ப சொல்கிறாரு. அண்ட் ட்விஸ்ட் த ஹிப் அப் டுவர்ட்ஸ் த எல்போ நவ். இப்போ என்ன பண்ணுங்க, இடுப்பை என்ன பண்ணுங்கன்னா எல்போ கிட்டக்க வந்துட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I still don't quite like the face. It's just a trifle too full but. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னும் உங்கள் மூஞ்சி பிடிக்கல அப்படிங்கிறாரு. ட்ரைஃபிள் அப்படின்னா சொற்பம் சொல்லுவாங்க, இல்லைனா அதாவது ரொம்ப ஒரு குறைந்த அளவு, கரெக்டான சைஸில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஐ ஸ்வங் மை செல்ஃப் ரவுண்ட் த டேபிள். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்டூலை விட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிக்க ஆரம்பிக்கிறார். இவ்வளோ கரெக்ஷன் சொன்னால் யாருக்கு தான் கடுப்பாகாது. ஸ்டாப், I said with emotion, but I think with dignity. This face is my face. It is not yours. It is mine. I have lived with it for 40 years and I know its fault. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். எமோஷ்னலாகவும் சொல்கிறாரு, டிக்னிட்டினா நல்ல மதிப்போடையும் சொல்கிறாரு. அதாவது வார்த்தைகளில் வந்துட்டு கோபம் இருக்கும், ஆனால் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். இது என்னோட மூஞ்சி தான், இது உங்களோட மூஞ்சி கிடையாது. இந்த மூஞ்சியோட தான் 40 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் என்னென்ன குறைகள் இருக்குன்றது எனக்கும் தெரியும் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. I know it's out of drawing. I know it wasn't made for me, but it's my face, the only one I have. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ட்ராயிங் அப்படின்னா ஏதோ வரைகிற மாதிரி பிக்சர் பர்ஃபெக்டாக என் மூஞ்சி இல்லைன்னு எனக்கு தெரியும், இது எனக்காக உருவாக்கப்படலன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட முகம், இந்த ஒரே ஒரு முகம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. I was conscious of a break in my voice but I went on. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட வாய்ஸ், இப்போ நம்ம எமோஷனலாக பேசணும்னா நம்ம வாய்ஸ் திடீர்னு பிரேக் ஆகும்ல, அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுறது அவர்னாலே உணர முடியுது. Such as it is, I have learned to love it and this is my mouth, not yours. These years are mine and if your mission is too narrow, here I started to rise from the seat. ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு அந்த ஸ்டூலில் அப்படியே வளைஞ்சு திரும்பிட்டு இதெல்லாம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதான் என் மூஞ்சி, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு, நான் இதை வந்துட்டு விரும்பிக்கிறேன், என் மூஞ்சி நான் விரும்புகிறேன், இதுதான் என்னோடய வாய், உங்கள் வாய் கிடையாது, இது என்னோட காது, உங்கள் காது கிடையாது, உங்கள் மெஷின் வந்துட்டு ரொம்ப குறுகலாக இருக்குது அப்படின்னா நான் எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை விட்டு எந்திரிக்கிறார். ஸோ இவர் இவ்வளோ பேசிட்டு கோவத்தில் சீட்லேருந்து எந்திரிக்கிறாரு. ஸ்னிக்னா என்ன ஆகுது, அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிற சவுண்டு கேட்குது. The photographer had pulled a string. The photograph was taken. I could see the machine still staggering from the shock. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இப்போது அந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கிறார், அதாவது அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அதை எடுத்து ஒரு மாதிரி செய்வாங்கள்ல, அந்த நெகட்டிவ் காப்பி எடுப்பாங்கள்ல, அது மாதிரி எடுக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோகிராஃபை எடுத்துட்டாங்க. இன்னும் வந்துட்டு அந்த மெஷின் என்ன ஆகுது, ஸ்டாகரிங் அப்படின்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுறது, அந்த ஷாக்லேயே அந்த மெஷின் இருக்குது, அதாவது இன்னும் அந்த மெஷின் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக் மோட்லேயே இருக்குது, அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை. I think, said the photographer, pursing his lip in a pleased smile, that I caught the feature destined moment of animation. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறார், பர்சிங் ஹிஸ் லிப்ஸ் ஆன் அ ப்ளீஸ்டு ஸ்மைல், அதாவது வாயை மாதிரி கடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு கரெக்டான ஃபோட்டோ எடுத்துட்டேன், அவங்க ஃபீச்சர்ஸோட கரெக்டான அனிமேஷன்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னா, அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கரெக்டான ஃபீச்சர்ஸை வந்துட்டு கரெக்டாக எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஐ சைட் bitingly, features are, you don't think I could animate them, I suppose, but let me see the picture. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ என்னோடய ஃபீச்சர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன, நான் என்னால் வந்துட்டு அதை கரெக்டாக ப்ராப்பராக அனிமேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, அதாவது எமோஷன்ஸ்லாம் அதில் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி கொடுங்க, நான் அதை பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. நரேட்டர் வந்துட்டு நம்ம எப்பவுமே சொல்லணும், ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஃபோட்டோ காட்டுங்க அப்படிங்கிறாரு. Oh, there is nothing to see it, he said. I have to develop the negative first. Come back on Saturday and I will let you see a proof of it. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, நான் முதல்ல நெகட்டிவை டெவலப் பண்ணணும், நீங்கள் சாட்டர்டே வாங்க, நீங்கள் சாட்டர்டே வந்தீங்கன்னா நான் இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. On Saturday I went back. The photographer beckoned me in. I thought he seemed quieter and graver than before. I think too there was a certain pride in his manner. சாட்டர்டே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் போகிறார், அந்த ஃபோட்டோவை வாங்க வர சொல்லியிருக்கிறாருல, மறுபடியும் போகிறாரு. பெக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்கை காட்டுறது. சரி இங்கே வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவர் ரொம்ப அமைதியாகவும் ஒரு மாதிரி கொடூரமாகவும் இருக்கிறாரு. அவருக்கு இதுதான் அவரோட நேச்சர் போல், அதாவது ரொம்ப ஒரு ப்ரைடான கர்வம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அப்ரைட்டாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் அவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவரோட மேனரே இப்படி தான் போல் அப்படின்னு நரேட்டர் நினைக்கிறாரு. He unfolded the proof of a large photograph and we both looked at in silence. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வச்சுருப்பார்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரெண்டு பேரும் அமைதியாக என்ன பண்ணுறாங்க, இவரோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. Is it me? I asked. Yes, he said, it is you. And we went on looking it. ஸோ அவர் என்ன அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன கேட்குறாரு, இது நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. The eyes, I said hesitatingly, don't look very much like mine. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கண்ணை பார்த்தா என் கண்ணு மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. Oh no, he answered, I have retouched them. They come out splendidly, don't they? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஏன்னா உங்கள் கண்ணை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், ரீடச்னால் வந்துட்டு அந்த எடிட்டிங்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக வந்திருக்குல்ல அந்த ஐஸு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. Fine, I said, but surely my eyebrows are not like that. சரி அது இருக்கட்டும், என்னோடய ஐப்ரோஸை பார்த்தா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, என் ஐப்ரோஸ் இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபோட்டோகிராஃபர், நோ, said the photographer with a momentary glance at my face. The eyebrows are removed. We have a process now
delphied for putting in a new ones. You will notice here where we applied it to carry the hair away from the brow. I don't like the hair low on the skull. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவங்க ஐப்ரோஸ் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவரோட ஃபேஸை பார்க்குறாரு. மொமெண்ட்ரி கிளான்ஸ்னால் டக்குன்னு அவர் மூஞ்சியை பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஐப்ரோஸ் வந்துட்டு அப்படி இல்லை. ஃபோட்டோகிராஃபர் ஆமாம் அவங்க ஐப்ரோஸ் அப்படி கிடையாது, நான் வந்துட்டு மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஐப்ரோஸே ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அவர் ஒரு ப்ராசஸ் சொல்கிறார் என்னென்னா டெல்ஃபைட், அது ஒரு கைண்ட் ஆஃப் எடிட்டிங் போல். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அது புதுசான ஐப்ரோஸ் மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்குமா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் உங்களோட முடி என்ன பண்ணியிருக்கிறேன்னா பின்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரோட முடி வந்துட்டு ஐப்ரோஸ் கிட்டக்க இருந்திருக்கு. அதாவது முன்னாடி வந்துட்டு எப்போயுமே ஹேர் வந்துட்டு பாய்ஸ் பார்த்திங்கன்னா ஹேர் முன்னாடி விழுவில்ல, அந்த மாதிரி முன்னாடி விழுந்திருக்கு. எனக்கு உங்கள் தலை ஸ்கல்லுனா வந்துட்டு தலை, உங்கள் தலையில் உங்களுக்கு முடி விழுந்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முடி என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் அந்த ஐப்ரோஸை மேட்ச் பண்ணுறதுக்காக பின்னாடி கொண்டு போயிருக்கிறாரு. ஓ யூ டோன்ட் யூ ஐ செட். ஓ உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நோ he went on, I don't care for it. I like to get the hair clear back to the superficies and make out a new brow line. உடனே அவர் இல்லை எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது, ஆனாலும் கூட அந்த ஹேரை வந்துட்டு நான் பின்னாடி கொண்டு போனேன். இல்லை சூப்பர்ஃபேஸஸ்னால் சர்ஃபேஸ், அதாவது மண்டைக்கிட்ட அவர் ஹேரை பேக்கில் கொண்டு போயிருக்காரு. எதுக்காகனா புதிய ஐப்ரோ லைன் வரைகிறதுக்காக. What about the mouth? I say the bitterness that was lost on the photograph, is that mine? ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. சரி அப்போ வாய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இது என்னோட வாயா அப்படின்னு கேட்குறாரு. I adjusted a little, he said. Yours is too low. I found I couldn't use it. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நான் கொஞ்சம் உங்கள் வாயையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்கள் வாய் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது, இதை என்னால் யூஸ் பண்ண முடியாது இந்த வாய் அப்படின்னு சொல்கிறாரு. The ears though, I said, strike me as a good likeness. They are just like mine. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் காது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காது பார்க்குறதுக்கு என்னைய மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் said the photographer thoughtfully. That's so, but I can fix that all right in the print. We have a process now, the sulfide, for removing the ears entirely. I will see if. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது என் காது அப்படின்னா, ஆமாம் உன் காது நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் அதையும் நான் மாற்றிடுவேன், பிரிண்ட் எடுக்கிறப்ப அதை நான் மாற்றிடுவேன். ஏன்னா எங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னா சல்ஃபைடுங்கிற ப்ராசஸ், அது வந்து காதை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. லிசன், ஐ இன்டரப்டட். Drawing myself and animating my features to their full extent and speaking with a withering scorn that should have blasted the man on spot. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னை வந்து நல்லா உருவாக்கி வச்சுருக்கீங்க, என்னோடய ஃபேஸஸ்லாம் வந்துட்டு அனிமேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் விதனிங் ஸ்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது அவரை வந்துட்டு ஒரு ஷேம் பண்ணுற மாதிரி பேசுகிறார். என்னென்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்துட்டு இதெல்லாம் பண்ணது எப்படி இருக்குன்னா, என்னை வந்துட்டு பிளாஸ்டட் த மேன் ஆன் ஸ்பாட், அதாவது இங்கே வந்துட்டு என்னை வந்துட்டு ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவரோட ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இவர் நிறைய அனிமேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்கிறாரு. Listen, I came here for a photograph. I pictured something which, mad though it seems, would have looked like me. ஸோ இவர் கோவமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா ஃபோட்டோ எடுக்க. ஏன்னா என் மூஞ்சி மாதிரியே என்னைய மாதிரியே ஒருத்தவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். என்னோடய ஃபேஸ் வந்துட்டு அதில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். I wanted something that would depict my face as heaven gave it to me. அதாவது டெபிக்ட்னா வந்துட்டு அப்படியே, அதாவது என்னோடய ஃபேஸ் வந்துட்டு அப்படியே எனக்கு தேவைப்படுது, கடவுள் எனக்கு எந்த மூஞ்சி கொடுத்தாரோ அதே மூஞ்சி எனக்கு அப்படியே ஃபோட்டோகிராஃபில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஹம்பிள் த்ரூ த கிஃப்ட் மே ஹாவ் பீன். ஸோ எனக்கு இந்த ஃபேஸ் கிடச்சதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, அதை நினச்சி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஹம்பிள்னா அப்படி சொல்லுது, அமைதியாக இருக்கிறது. ஸோ அது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இந்த ஃபேஸு. இந்த ஃபேஸை ஃபோட்டோகிராஃப் எடுக்க தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஐ வாண்டட் சம்திங் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் கீப் ஆஃப்டர் மை டெத் to reconcile them at my loss. நான் எதுக்காக ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னா, எனக்கு செத்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு இதை பார்த்து சந்தோஷப்படுக்கிறதுக்கு, மனசை தேர்த்திக்கிறதுக்கு தான் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வந்தேன். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் தான் எனக்கு வேணும். இட் சீம்ஸ் ஐ வாஸ் மிஸ்டேக்கன். ஸோ இப்போ எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஐ வாண்டட் இஸ் நோ லாங்கர் டன். ஸோ நான் என்ன மாதிரியான ஃபோட்டோ கேட்டேனோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கவே இல்லை. கோ ஆன் தென் வித் யோர் ப்ரூட்டல் ஒர்க். ஸோ இந்த மோசமான வேலையை நீங்களே வச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் மோசமான ஃபோட்டோகிராஃபை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. என்ன வேணால் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. கோ ஆன்னா நீ என்ன வேணால் எடிட் பண்ணுவோம், என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. டேக் யுவர் நெகட்டிவ் ஆர் வாட் எவர் இட் இஸ் யூ கால் இட், டிப் இட் இன் இட் சல்ஃபைட், ப்ரோமைட், ஆக்சைட், கவுஹைட், எனிதிங் யூ லைக்.
ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நெகட்டிவை எடு, நீ எதுக்குள்ளே வேணால் முக்கு, சல்ஃபைடுக்குள்ளே முக்கு, புரோமைடுக்குள்ளே முக்கு, ஆக்சைடுக்குள்ளே முக்கு, கவுஹைடுக்குள்ளே முக்கு, ஸோ எதில் வேணால் நீ முக்கிக்கோ. ரிமூவ் த ஐஸ், கரெக்ட் த மவுஸ், அட்ஜஸ்ட் த ஃபேஸ், ரீஸ்டோர் த லிப்ஸ், ரீஅனிமேட் த நெக்டை அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் த வெயிஸ்ட் கோட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எது வேணால் முக்கிக்கோ, என் கண்ணை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கோ, என்னோடய வாயை ரிமூவ் பண்ணிக்கோ, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னோடய ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னோடய லிப்ஸை வந்துட்டு மறுபடியும் அனிமேட் பண்ணிக்கோ, என்னோடய நெக்டைனா வந்துட்டு நம்ம டையெல்லாம் போட்டுக்கோல, அதை வந்துட்டு நீ புதுசாக மாற்றிக்கோ, என்னோடய வெயிஸ்ட் கோட் இருக்குல்ல அதையும் நீ மாற்றிக்கோ, இஷ்டப்படி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. கோட்டட் வித் அன் இன்ச் ஆஃப் கிளாஸ், அதாவது கிளாஸ்னால் வந்துட்டு ஒரு மாதிரி பலபலன்னு ஆக்குறது. ஸோ நீ பலபலன்னு ஆக்கிக்கோ. ஷேடிட் அப்படின்னா நீ நல்லா வந்துட்டு பலபலன்னு ஆக்குறியோ இல்லை வந்துட்டு நீ அதை கொஞ்சம் ஷேட் பண்ணுறியோ, அதுவும் இஷ்டம். எம்பாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஃபிட்டிங்கை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் எம்பாஸ் பண்ணுறது. ஸோ என் ட்ரெஸ்ஸில் நீ ஃபிட்டிங் பண்ணுறியோ, இல்லை கிளைடிட் அப்படின்னா வந்துட்டு தங்க கலரில் மாற்றுறது. டெல் ஈவன் யூ அக்னாலேஜ் தட் இஸ் ஃபினிஷ்ட், அதாவது நீ என்னென்ன பண்ணணுமோ அது வேணா பண்ணிக்கோ, அது என்னென்ன பண்ணணுமோ இப்போ முடிஞ்சிருச்சு, அதாவது இது பர்ஃபெக்டான ஃபோட்டோ நீ நினைக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ. தென் வென் யூ ஹாவ் டன் ஆல் தட் கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த ஃபோட்டோவை நீயே வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிறாரு. தே மே வேல்யூ இட், டு மீ இட் வாஸ் பட் அ ஒர்த்லெஸ் பாபுல், ஐ ப்ரோக் இன் டு டியர்ஸ் அண்ட் லெஃப்ட். அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் என்ன ஆகும், இது வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளாக தெரியும். ஏன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி நல்லா எடுத்தால் அவருக்கு ஒரு பெருமை இல்லை. ஸோ நீங்கள் வச்சுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, எனக்கு இது வந்துட்டு ஒர்த் இல்லாமல் தெரியுது அப்படின்னு சொல்கிறார். பாபுல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு சீப்பான ஜுவல்லரி. ஸோ இது எனக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஐ ப்ரோக் இன்டு டியர்ஸ்னால் அவருக்கு வந்துட்டு கண்ணீர் வந்துட்டு வந்துருச்சு, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஸோ ஒரு இன்ட்ரோவெர்ட்டிக்கல் சுச்சுவேஷனாக இன்ட்ரோவெர்ட்டாகவே அவர் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சுச்சுவேஷன் முடியுது, அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு நரேட்டர். ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ஸ்டீஃபன் P.H Butler Leacock, FRSC 1869 to 1944, was a Canadian teacher, political scientist, writer and humorist. ஸோ ஆத்தர் எப்போ பிறகுறாருனா 1869, இறந்து போனது 1944. அவர் ஒரு கனடாவை சேர்ந்தவர். அவர் டீச்சராக இருந்திருக்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டாகவும் இருந்திருக்கிறாரு, எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. ஹியூமரிஸ்ட்னால் வந்துட்டு காமெடியான கதைகள் எழுதுவாங்கள்ல, அவங்கள தான் ஹியூமரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் அவர் வேலை பார்த்துருக்காரு. He was educated at Upper Canada College in Toronto and the University of Toronto, from which he graduated in 1801. ஸோ அவர் அப்பர் கேனடா காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது டொரண்டோவில், அங்கே படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோலையும் படிச்சிருக்கிறாரு. அங்கேருந்து இவர் கிராஜுவேட் ஆன வருஷம் என்னென்னா 1891. He received a fellowship in political economy and took his PhD in 1903. ஸோ என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கிது. ஃபெலோஷிப்னால் அவங்களே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் எக்கானமியில் அவர் வந்துட்டு ஃபெலோஷிப் வாங்கி PhD படிக்கிறாரு 1903. Between the years 1915 and 1925, he was the best known English speaking humorist in the world. ஸோ 1915 25 வரைக்கும் இந்த உலகத்திலே வந்துட்டு ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஹியூமரிஸ்ட் யாருன்னு கேட்டால் அது இவரை தான் சொல்லுவாங்க. He is known for his light humor along with the criticism of people's follies. ஸோ லைட் ஹியூமர் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஹியூமரிஸ்டிக்காக இருக்காது, பட் ஹியூமரும் அதில் இல்லாமல் இருக்காது. அது நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்காது, அதில் இருக்கும். ஆனாலும் கூட ஹியூமன்ஸ் இது எப்படி இருக்கும்னா பீப்புளோட வந்துட்டு குட் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, ஃபாலிஸ்னால் லேக் ஆஃப் குட் சென்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹியூமன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் இவர் எழுதியிருப்பார். Sunshine sketches of a little town, Arcadian adventures with the idle rich, economic prosperity in the British Empire, the dawn of Canadian history, moonbeams from the larger lunacy, the unsolved riddle of social justice, my discovery of England, wit and dry humor are some of his brilliant writing. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவர் எழுதின ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் அவரோட பிரில்லியன்ட் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆத்தர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாகவும் இப்படி சொல்கிறது பீப்புள் ப்ளீஸராகவும் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறப்பே வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா இல்லை அப்படி சொல்கிறப்பே வந்துட்டு அவர் நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் இன்ட்ரோவர்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க கோவப்பட்டிருப்பாங்க.
பட் இவர் கொஞ்சம் பொறுமையாகவே போயிருக்காரு. ஸோ ஆத்தர் வந்துட்டு குட் ஹார்ட்டட் அண்ட் இன்ட்ரோவர்ட்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.